மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஸ்ரீபெரும்புதூரில் கொலை மிரட்டல் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் கொலை மிரட்டல் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மாரியப்பன், ஐயப்பன் என்ற இருவர் கொலை மிரட்டல் விடுவதாகவும் அதில் அந்த இளைஞர் ரஞ்சித் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூரில் இளைஞர் கொலை மிரட்டல் என கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் மாரியப்பன், ஐயப்பன் என்ற இருவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக ரஞ்சித் என்ற இளைஞர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நிலையில் அவருடைய உறவினர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலா. ஸ்ரீபெரும்புதூர்ல தற்பொழுது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? அதே நேரம் சாலையில் அந்த போக்குவரத்தை சரி செய்ய காவலர்கள் என்ன நடவடிக்கை மேற்கொண்டுட்டு வராங்க? நிச்சயமாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ரஞ்சித். இவர் ஸ்ரீபெரும்புதூரில் தங்கி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணி செய்து வருகிறார். இவருக்கு தனியார் நிறுவனத்தை பணியாற்றும் மாரியப்பன், ஐயப்பன் என்ற இருவர் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் பணிச்சுமை காரணமாகவும் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இளைஞர் தற்கொலைக்கு காரணமான நபர்களை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. முறையான நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து அவரது உறவினர்கள் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெரும்புதூர் காவல் நிலையம் எதிரே சாலையில் இருபுறமும் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்த சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தின் போது போலீசாருக்கும் அவர் ரஞ்சித்தின் உறவினர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தற்கொலைக்கு காரணமான குற்றவாளிகளை கைது செய்ய முடியாமல் போராட்டத்தில் ஈடுபடும் உறவினர்களை கைது செய்வதாக போலீசார் கூறுவதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். மேலும் தற்கொலைக்கு காரணமான நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே ரஞ்சித் குமார் உறவினர்களின் கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலா.